ஹாய் காய்ஸ், எனக்கு ஒரு இன்ஷாட்டில் ஒரு க்யூட்டான எடிட் பார்க்கலாமா? வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கேன்வாஸ்க்கு போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு டியூரேஷனுக்கு போயிட்டு நான் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பிப் ஆப்ஷன் போய்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து நான் இமேஜஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு இதை வந்து இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஜூம் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறது கொடுத்துடலாம். இப்போ வந்து இதை அப்படி இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டேன். இதை வந்து இப்படி நல்லா ஜூம் பண்ணி இப்படி வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜை வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கிறது கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி நான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இது வந்து வீடியோ என் வரலி கொடுத்துடலாம். அதே மாதிரி இதே வீடியோ என் வரலி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இது வந்து எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்து நான் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு நான் லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து ஒரு எடிட் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் இருந்து நீங்கள் சாங்கை வந்து லிரிக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து பிப் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணால் வந்து லேட் ஆகும். நீங்கள் அதை வந்து பொறுமையாக உட்காந்து பண்ணணும். நான் வந்துட்டு ஈஸியான ஒரு இது சொல்லணுன்னா பிப் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படி தான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு லிரிக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் இப்படி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்படி வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சிட்றேன் ஜூம் பண்ணி. இப்போ வந்துட்டு நம்ம வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டோமா? இப்போ இதை நல்லா இப்படி ஜூம் பண்ணி இப்படி கரெக்டாக மேலே வச்சுட்டு ஃபில்டருக்கு போயிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஃபில்டர் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்படி ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். இப்போ வால்யூம் போயிட்டு இதில் வந்து வால்யூமை குறைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுறேன் வீடியோ எட்மெண்ட்லேயும். இப்போ மீதி இருக்கிறத வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இன்ஷாட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான எடிட் தான் கைஸ். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும். இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து பேஜ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து ஏதோ ஒன்று டவுட்னால் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பாய் ஹாய்ஸ்.